ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி எக்ஸாமுக்கு 19 மார்ச் 2025 மற்றும் 20 மார்ச் 2025 அன்னைக்கு வந்து சிபிடி 2 எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் அதாவது 19 மார்ச் 2025 நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நாங்கள் அன்னைக்கு நடக்க வேண்டிய எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து ரீஷெடியூல் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேதியிலே சொன்னாங்க. அதான் அதில் பெரிய ஒரு சோகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? 19ஆம் தேதியே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீஷெடியூல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதாவது 19ஆம் தேதி நடக்கவிருந்த ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 எல்லாமே. ஓகேங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே வந்து 20 மார்ச் 2025 அன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த ஷிஃப்ட் 1, சிபிடி 2 எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம். இதுக்கான வந்து ரீஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, விரைவாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டீஸும் வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ ஆர்ஆர்பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஷெடியூல் நோட்டீஸ் வந்து விட்டிருக்காங்க ஏஎல்பி எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி சிபிடி 2 எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதாவது 19 மார்ச் 20 மார்ச் 2025 நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, மே 2, மே 6 ஓகேங்களா? இந்த 2 தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மே 2, 2025, மே 6, 2025 இந்த 2 தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி எக்ஸாமுக்கான சிபிடி 2 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 19 மார்ச் 2025 நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் அதாவது யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அந்த ஷிஃப்ட்டை அட்டன் பண்ணிட்டீங்களோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில். ஓகேங்களா? அதே போல் அதே 19 மார்ச் 2025 செகண்ட் ஷிஃப்ட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஷிஃப்ட் ஃபுல்லாக அட்டன் பண்ண வேண்டிய கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் 20 மார்ச் 2025 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஃபுல்லாக அட்டன் பண்ண வேண்டிய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் நாங்கள் ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டு வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ரிப்போர்ட்டிங் டைமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் 7:30 ஏஎம்கே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் டைமும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? மே 2, மே 6ன்னு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு வரும். ஹால் டிக்கெட்டும் சரி, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ் யூஷுவல் ஆர்ஆர்பி சொல்கிறது தான் அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா? 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸும் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதுவே ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்லேருந்து சேம் தான். அதே 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் லிங்க் வந்து ஆக்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடிக்கடி ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. இதில் வரக்கூடிய அந்த சோர்ஸ் மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தெளிவாக இப்போ சொல்லியிருக்காங்க. 2 மே 2025, 6 மே 2025 இந்த 2 டேட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 10 டேஸ் பிஃபோராக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஆக்டிவ் ஆச்சான்னு பாருங்கள். அந்த டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல் டிக்கெட்டும் லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.